ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் எதுனாலும் தெரியப்படுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பைமோட் அப்படிங்கிற மொபைல் ஆப் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். பைமோட் ஆப் மூலயமா நீங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா க்ராசரிஸும் வாங்கிக்கலாம் மிகவும் கம்மியான விலையில். இந்த ஆப்பை வந்துட்டு கூகுள் ப்ளேயில் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் என்னோடய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதனோட டவுன்லோட் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பஜ்ஜி அதாவது மிளகா பஜ்ஜி, கேப்சிகம் பஜ்ஜி போட போகிறோம். இதுக்கு வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். அடுத்து வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது பஜ்ஜி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அடுத்து தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். அடுத்து வந்துட்டு உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மிளகா பஜ்ஜிக்கு இந்த ஸ்டஃபிங் வந்துட்டு கேரட்டு, ஆனியன், அப்புறம் கொத்தமல்லி, இது 3த்தையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அது வந்து எடுத்ததும் அதில் வந்துட்டு அதை ஸ்டஃப் பண்ணி நம்ம டொமேட்டோ சாஸ் போட்டு சாப்பிட போகிறோம். இந்த மாவை வந்துட்டு பதமாக கலந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி கலங்க. ஒரேடியாக தண்ணி ஊற்றி கலந்தோன்னா ரொம்ப தண்ணி ஆகிடுச்சின்னா பஜ்ஜி சரியாக வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. வானலில் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதுக்கு நடுவில் வந்துட்டு நம்ம இந்த ஸ்டஃபிங்க்கு வச்சுருக்கோம் இல்லையா, இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தமாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா தண்ணி விட்டு போயிடும். அப்புறம் தண்ணியாகிடும், நல்லா இருக்காது, ஸ்டஃப் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ மிக்ஸ் பண்ணி ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு மின்ட் சட்னி கூட நல்லாயிருக்கும். புதினா சட்னி பண்ணி இந்த மிளகா பஜ்ஜியில் இது பண்ணி டிப் பண்ணி சாப்பிட்டிங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, பஜ்ஜி போட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மிளகாவாக நல்லா டிப் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் பரட்டி போடுங்க, அப்போ தான் வந்து நல்லா வேகும். கிச்சன் டைல்ஸ் டிசைன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அடுத்து இன்வேர் இட்டாலியன் கலெக்ஷன், அதாவது சிம்னி வந்து இன்வேர் ஆட்டோமேட்டிக், அதாவது நம்மளோட லெஃப்ட் சைடு கையை மூவ் பண்ணோன்னா அதிகமாகும், லெஃப்ட் சைடு கையை மூவ் பண்ணோன்னா குறையும், ரைட் சைடு கையை மூவ் பண்ணோன்னா அதிகமாகும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அதிகம் கம்மி வந்து அதுவே பண்ணிக்கும். பஜ்ஜி நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம கேப்சிகம் பஜ்ஜி போடலாம். கேப்சிகமும் வெந்து வந்துருச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம ஸ்டஃபிங் ஆரம்பிக்கலாம். மீதி இருக்கிற
மிளகாய், கேப்சிகம் எல்லாத்தையும் இதே மாதிரி நல்லா போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு மிளகாவை இந்த மாதிரி சென்டராக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாஸ் ஊற்றணும். நாங்கள் ஊற்றலை, அடுத்தடுத்து மிளகாய் ஊற்றிருக்கோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சதை ஸ்டஃப் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி சாஸ் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டஃப் பண்ணி சாப்பிடும்போது நிறைய பஜ்ஜி சாப்பிடணுன்னு தோணாது. ஏன்னா 1 2 சாப்பிட்டதுமே வயிறு நல்ல ஃபுல்லான மாதிரி ஒரு எஃபெக்ட்டு. அதனால் அதிகமாக சாப்பிடணுன்னு தோணலை. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் கூட சேர்த்து சாப்பிடும்போது நமக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சர்வ் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. நீங்கள் எடுங்க. கை மட்டும்தான் தெரியுது, பயப்படாதீங்க. இல்லை வாங்க. சூப்பராக இருக்கு, நல்லா சாப்பிடுங்க, அவ்வளோதான். ம்